வணக்கங்க. ஜெயிச்சவன் சொன்னால் உலகம் கேட்கும். கண்டிப்பு தான், கரெக்டு தான். ஜெயிச்சவன் சொன்னால் தான் உலகம் கேட்கும். இன்றைக்கி நான் ஜெயிச்சுட்டு உங்கள் முன்னாடி உக்காந்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி 10 வருஷம் நான் தோற்றுருக்கேன். 10 வருஷம் யூடியூப்பில் 10 வருஷம் தோற்ற லிஸ்ட்டில் நான் ஒருத்தந்தாங்க. இதில் பெரிய அதிசயம் என்னென்னா, நிறைய பேர் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 1 வருஷம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதுக்கப்புறம் என்னால் முடியாது போனவங்க நிறைய பேர். ஆனால் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஜெயிச்சுட்டு இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். நான் ஏன் தோற்றேன், இது எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது உங்களை அவமானப்படுத்துவாங்க, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, உங்களை கிண்டலாக பேசுவாங்க. எனக்கும் நடந்தது. அது எல்லாவற்றையும் நீங்கள் சகிக்கணும். நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாவற்றையும் சகிக்கணும். சகித்தா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியுங்க. இதுதாங்க இருக்கிறதுலே பெரிய ஃபார்முலா. ஒன்று, மற்றவன் என்ன சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, என் வீட்டில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இது எல்லாவற்றையும் நீங்கள் மைண்டில் போட்டிங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது. சரி, ஓகே, எல்லாருக்கும் இருக்கிற தடை இது ஒன்று தான். ஆனால் யூடியூப் சேனலை ஆரம்பித்தாச்சு, வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன போட போகிறீங்க தெளிவாக இருங்க. என்ன போட போகிறோம், கண்டதாக போடக்கூடாது. என்ன போட போகிறோம், உங்களுக்கு என்ன தெரியும், பேச தெரிஞ்சால் பேசுங்க, பாட தெரிஞ்சால் பாடுங்க, விதைக்க தெரிஞ்சால் விதைங்க. ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக வெற்றி உண்டு. நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். சில பேர் உடனே ஜெயிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உலகம் சோதனைகளை கொடுக்குது. தயவு செய்து உங்களுக்கு என்ன தோணுதோ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு செயலை செய்ய 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 அதில் உங்களுக்கு கஷ்டம் வரும். ஒரு செயலை செய்ய செய்ய அதில் உங்களுக்கு போர் அடிக்கும். என்னடா வாழ்க்கை, எப்படா ஜெயிக்கிறதுன்னு நினைப்பீங்க. ஆனால் ஜெயிக்கிற வரைக்கும் ஒரு ஓட்டம் இருக்கும், எப்படியாவது வெற்றியை பெற்றணும்னு. ஆனால் நீங்கள் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த சந்தோஷத்தை நிலைச்சி நிற்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அப்புறம் முதல்ல ஜெயிக்கிறதுக்கு ஓடுவீங்களா, அதுக்கப்புறம் இந்த வெற்றியை தக்க வைக்கணும். தயவு செய்து நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோ போடுறீங்களா அதை மட்டும் தான் பார்க்கும். நிறைய பேர் உங்களை குழப்புவாங்க. ஹேஷ்டேக் கொடுக்கணும், டேக் கொடுக்கணும், செட்டிங்ஸ் பண்ணணும், எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பாட தெரியுதா பாடுங்க, உங்களுக்கு நடிக்க தெரியுதா நடிங்க, உங்களை டான்ஸ் ஆட தெரியுதா டான்ஸ் ஆடுங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு வேறு எந்த ஒரு குழப்பமும் அர்த்தாவில்ல. பேச தெரியுதா பேசுங்க. 4 பேருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லணும்னு தோணுதா, உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குங்க. உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தேனி, அது ஒவ்வொரு பூலையும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேன் எடுத்துன்னு வரும். சில பூக்களில் தேன் இருக்காது, சில பூக்களில் தேன் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கும். 1 கிலோ தேனை சேகரிக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி பூக்களிலிருந்து தேன் எடுத்துன்னு வரணும். அதுக்கே பொறுமை ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி தாங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து வெறும் ஃபோட்டோவை வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்காதீங்க. சில பேர் சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க, 50 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. வெறும் ஃபோட்டோவை வச்சு மணிக்கணக்காக ஓட விடுவாங்க. 200 300 பேர் பார்ப்பாங்க. முடிவில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கும். வேஸ்ட், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அதில் என்ன பண்ணீங்க, முகத்தை காட்டி என்ன பேசுனீங்க, வீடியோ எடிட் பண்ணி உங்களை அதில் அந்த வீடியோவில் நீங்கள் எதனா ஒன்று பண்ணியிருக்கணும். உங்கள் முகத்தை காட்டியிருக்கணும். இல்லைனா ஒரு வீடியோவை நீங்களே எடிட் பண்ணி பேக்கில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி பண்ணியிருந்தா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு வேறையோ ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு அதை பின்னாடி பேசுனீங்க, வாய்ப்பே கிடையாது. தயவு செய்து மாற்றிக்குங்க. யூடியூப்பில் ஜெயிக்கணுன்னா ரொம்ப ரொம்ப பொறுமை தான் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க. என்ன தோணுமோ எல்லாம் போட்டுக்கிட்டே இருங்க.
நிச்சயமாக ஜெயிக்க முடியும். 10 வருஷம் ஆச்சுங்க ஜெயிக்கிறதுக்கு. நான் ஜெயிக்கலையா? இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இல்லையா? எல்லாராலையும் உலகம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. இவன் விடாமுயற்சி பண்ணுறானா, விடாமுயற்சி தான் பண்ணுறானா, இவன் தொடர்ந்து தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்கணும். அடிக்க அடிக்க அம்மிய நகரும் போல் நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. சலிப்பு வரும், வெறுப்பு வரும், ஜெயிக்க முடியலேன்ற கவலை வரும். நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன்ற ஒரு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். 10 வருஷமாக எனக்கு நானே சொல்லிக்கிட்ட நானே எனக்கு சொல்லிக்கின வார்த்தைகள். கண்டிப்பாக மோகன் நீ ஜெயிப்படா, கண்டிப்பாக மோகன் நீ உன்னால் ஜெயிக்க முடியும்டா, உன்னால் ஜெயிச்சு நீ காட்டுவடா. எனக்கு நானே வேறு யாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. என் கூட இருக்கிறவங்க, என் சொந்தக்காரங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. எனக்கு நானே சப்போர்ட் பண்ணிக்கினேன். கர்த்தர் என்னோட இருந்தபடினால இன்றைக்கி நான் ஜெயிச்சு நான் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு யூடியூப்பில் எதனா டவுட் இருந்தால், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். ஓகேவா? நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து வீடியோ போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.